30 வயசுக்கு மேல நிறைய பேருக்கு வெயிட் லாஸே ஆகிறது இல்ல. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருச்சு. அதனால தான் உங்களுக்கு வெயிட் குறைய மாட்டேங்குதுன்னு. ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கிடையவே கிடையாது. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருப்பீங்க. பட் ஏஜ் ஆக நீங்க ஆபீஸ் போறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிறது, குழந்தைங்களை பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப பிஸி ஆயிருவீங்க. இதனால உங்களோட ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாகும். எந்த அளவுக்கு கம்மியாகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு சாலிடா 1000 இருந்து 1200 கேலரி வந்து அசால்ட்டா ஆக்டிவிட்டியில பர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே கம்மி ஆயிட்டு ஒரு நாளைக்கு நீங்க பர்ன் பண்ற கேலரியே வந்து பாத்தீங்கன்னா 400 இருந்து 500 தான் இருக்கும் ஆக்டிவிட்டி மூலியமா. இதனால உங்க பாடியில எக்ஸசிவா ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகுமே தவிர்த்து அது வந்து கொஞ்சம் கூட பர்னே ஆகாது. இது சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சாப்பிடறத கம்மி பண்ணுவாங்க. பட் அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்க பண்றதுனால நீங்க அதிகமான கேலரியை பர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அது கூடவே நீங்க மசிலும் பில்ட் பண்ணுவீங்க. இது நீங்க தூங்கும்போது கூட உங்க மெட்டபாலிசத்தை வந்து ஆக்டிவாக வச்சு நீங்க அதிகமான கேலரியை வந்து பர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றவங்க, இந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து லீனாவும் ஃபிட்டாவும் இருப்பாங்க. ஏஜை பிளேம் பண்றதை விட்டுட்டு நீங்க எப்படி ப்ராப்பரா உங்க மெட்டபாலிசம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆக்டிவா இருக்கலாம்ன்றதை தெரிஞ்சுக்கிங்க. இப்படி பண்றதுனால நீங்க லைஃப் லாங் வந்து ஃபிட்டாவே இருக்க முடியும். ஒரு ஈஸியான பிளான் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல போயிட்டு ரீகாம்ப்னு டைப் பண்ணுங்க. நான் அந்த பிளான் உங்களுக்கு ஃப்ரீயாவே அனுப்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.